ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாவிஸ் வ்லாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மேங்கோ சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேங்கோ வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ணலாம். மேங்கோ, இதுக்கு தேவையானது ஒரு மேங்கோ, கிரேப்ஸு. நான் சீசனிங்காக மேங்கோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்ச சியா சீடு, அப்புறம் ஒரு 1/2 கப் சேமியா, அப்புறம் ஒரு டம்ளர் பால். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேங்கோவை தோல் சீவிட்டு அதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சேமியாவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியா எதுக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் அண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சேமியாவை எடுத்துருக்கோம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சேமியா, வெறுமனே சேமியாவை, வெறும் சேமியா நம்ம எதுவுமே அதில் சேர்க்காம வெறும் சேமியாவை வேக வச்சு தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம இந்த மாம்பழம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த மிக்சர் ஜாரில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் ஒரு 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 பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அந்த வெறும் மாம்பழத்தை மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு, அப்புறமா அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டம்ளர் பால், அந்த ஒரு டம்ளர் பால், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம். நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். மேங்கோ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மேங்கோவில் ஸ்வீட்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமில் ஸ்வீட்னஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு, இப்போ இதில் வந்து நான் ஒரு டம்ளர் பால், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா சேர்த்து திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம்ல சியா சீடு, அந்த சியா சீடு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கிரேப்ஸு. இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். பொமோகிரானட் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட கிரேப்ஸ் இருந்ததுனால நான் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கினேன். ஸோ நான் ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஐஸ் க்யூப்ஸ் வேணும். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த சியா சீடையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரான ட்ரிங்க் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரூட்ஸ் நீங்கள் பசங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் ஆர் மேங்கோ ஜூஸு, வேக வச்சுருக்க சேமியாவும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, அது மேலே டாப்பிங்க்கு பாதாம் கட் பண்ணி நம்ம பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு, சூப்பரான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க், சூப்பரான மேங்கோ ட்ரிங்க் ரெடி. இதை நீங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.